அனைவருக்கும் வணக்கம். அம்மா அப்பா 2 பேருக்கும் கண்ணில் கொஞ்சம் குறைபாடு இருந்துச்சு. சரின்னு 2 பேரையும் கூட்டிகிட்டு உடுமலை அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அப்பாவுக்கு செக்கப் முடிச்சுட்டு லேசர் சிகிச்சை எடுக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு அவருக்கு கண்ணுக்கு மருந்து ஊற்றி அரை மணி நேரம் காத்திருக்க சொன்னாங்க. அடுத்து அம்மாவுக்கு செக்கப். அவங்கள டாக்டர்கிட்ட காட்ட அம்மாவுக்கு நரம்பு இரத்த கசிவு இருக்குது, நீங்கள் உடனடியாக கோவைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே அப்பாவை கூப்பிட்டாங்க பார்க்க. சரின்னு அப்பாவை ரூமுக்குள்ளே விட்டுட்டு வெளியே காத்துட்டு இருந்தேன். ஒரு வயசான பாட்டி முகமெல்லாம் வாடி போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. நமக்கு தான் மனசு கேட்காதே. சரி என்னன்னு கேட்போம்னு கேட்டேன். ஏம்மா உடம்பு ஏதும் முடியலையா, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவ்வளவுதான், கண்ணில் இருந்து ஊத்தா வருது கண்ணீர். எனக்கு பதறி போச்சு. பாட்டி கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு, என்ன பண்ணுதுமா, ஏதும் தண்ணி வேணுமா குடிக்கன்னு கேட்டேன். எனக்கு ஒரு டம்ளர் டீ வாங்கி தா சாமி, பசிக்குதுன்னு சொன்னாங்க. அங்கேயே கேண்டீன் இருக்குது. சரின்னு போய் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். மெதுவாக டீ குடிச்சிட்டு, என்ன சாமி செய்கிறது, எல்லாம் என் தலை விதி. ஒத்த பையன், நல்லா தான் அவனை வளர்த்து வாலிபம் செஞ்சேன். அவங்க அப்பா இல்லை, ஒத்த ஆளாக கஷ்டப்பட்டு வளர்த்தேன். கல்யாணம் ஆகிடுச்சு. அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு என்னை பார்க்கறது இல்லை, பேசுகிறதும் இல்லை. என்னை வந்து பார்த்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நானும் என்னால் எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம்னு எதுவும் கேட்குறது இல்லை. கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு கால் வயிறு அரை வயிறுன்னு காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன். என் கிரகம் இந்த கண்ணுக்கு கேடு வந்துடுச்சு. சரியாக பார்வை தெரிய மாட்டேங்குது. அதான் பக்கத்து வீட்டு பையன்கிட்ட ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போறியா சாமின்னு கேட்டேன். அந்த தம்பி கூட்டியாந்துச்சு. அவசரமாக ஃபோன் வந்துச்சு, அதான் போயிட்டாங்கன்னு சொல்லவும் மனசு ரணமாக இருந்துச்சு. இதற்கு இடையில் அப்பாவுக்கு லேசர் சிகிச்சை முடிஞ்சு வெளியே வந்தாங்க. அம்மா அப்பா 2 பேரையும் கொஞ்ச நேரம் இருக்க சொல்லிவிட்டு பாட்டியை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கும் எல்லா செக்கப்பும் முடித்து கண் மருந்து ஒரு பாட்டில் வாங்கி கையில் கொடுத்தேன். கடவுள்கிட்ட நான் அவங்களுக்காக அப்போ வேண்டினேன், பாட்டிக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு. அதே போல தான் டாக்டரும் சொன்னாங்க. சின்ன பிரச்சனை தான், தொடர்ந்து 1 மாதம் கண்ணுக்கு மருந்து ஊற்றினா சரியாக போகும்னு சொல்லவும் ஒரு நிம்மதி. பசியோடு இருந்த பாட்டிக்கு சாப்பிட கொடுத்து, சரி பார்த்து போங்க பாட்டி, நான் ஆட்டோவில் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லி ஆட்டோ அண்ணாக்கிட்ட 500 ரூபா கொடுத்து, உங்களுக்கு போக மீதியை பாட்டிக்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி என் நம்பர் அந்த ஆட்டோ அண்ணாக்கிட்ட கொடுத்து இறக்கி விட்டதும் தகவல் சொல்லுங்கள் அண்ணான்னு சொல்லிவிட்டு பாட்டிக்கிட்டையும் ஒரு சின்ன நோட்டில் என் நம்பர் எழுதி கொடுத்து, ஏதாச்சும் அவசரம்னா எனக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க பாட்டின்னு அனுப்பி வச்சேன். அந்த பாட்டி சொன்னாங்க, நீ நல்லா இருக்கணும் சாமி, உன் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும்னு. அப்பப்பா, அவங்க கண்ணில் தெரிஞ்ச அந்த ஒரு நிமிடம் சந்தோஷமும் வலியும் என் வாழ்நாளில் மறக்கவே மறக்காது. உண்மையாக சொல்கிறேன், வயசானவங்க ரொம்ப பாவம். அவங்களுக்கு உடல் ரீதியாக எவ்வளவோ வலி இருக்கும். பெற்றவங்களை பார்ப்பது நம்ம கடமையும் கூட. ஆனால் இப்படி முடியாமல் இருக்கும்போது அவங்கள அனாதையாக விடுவது மிக மிக பாவம். நிச்சயம் அதற்கான தண்டனை கடவுள் நமக்கு கொடுத்தே தீருவார். தயவுசெய்து உங்கள் பெற்றவங்களை கைவிட்டுறாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.